ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். இன்று நாம் பாபாவின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில அமிர்த துண்டுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒளி என்பது இருளை அகற்றுவதாகும். அறிவு என்பது அறியாமையை நீக்குவதாகும். சீடன் இயல்பாகவே அறிவின் உருவமாக இருக்கிறான். ஆனால் அவன் தன்னை ஒரு உயிருள்ளவனாக, உடலாக மற்றும் இன்பம் மற்றும் துன்பத்தின் பிணைப்புகளுக்கு உட்பட்டது. அறிவு அனுபவத்தின் மூலம் மட்டுமே வருகிறது. வார்த்தைகள் அல்லது கற்பனை மூலம் அல்ல. அது பெறப்படாததால் அதை வாய்மொழியாக கற்பிக்க முடியாது. காலில் குத்திய ஒரு முல்லை மற்றொரு முள்ளால் அகற்றுவது போல, அல்லது ஒரு பாத்திரத்தில் கரை படிந்த ஒரு புகையை களிமண்ணால் அகற்றுவது போல, குரு சீடனின் அறியாமையை அவனது போதனையின் மென்மையான அறியாமையால் நீக்குகிறது. பின்னர் சீடனுக்குள் மறைந்திருக்கும் அறிவு சீடனுக்கு ஒரு அனுபவமாகிறது. எனவே குரு வாய்மொழியாக கற்பித்தாலும் அந்த அறிவு எல்லாமாகிறது. எல்லாம் தெய்வீகமானது. ஒரு உண்மையான பக்தர் தெய்வீகத்தின் அனைத்து வடிவங்களும் தெய்வீகத்தின் வடிவங்கள் என்று தெய்வீக தரிசனம் கொண்ட ஒரு ஆசிரியர் அல்லது பிரம்ம ஞானி கூட சீடனை தெய்வீக வடிவத்தில் காண்கிறார். அத்தகைய ஆசிரியர் போற்றப்படுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் ஞானிகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூறினார். அதனால்தான் தன்னை அறிய முடியும். நானே சாஹேப் அந்த வசனத்தை விளக்கினார். பின்னர் சாயி ஏன் அப்படி கேட்டார் என்று கேட்டார். பகவத்கீதையின் உருவாக்கத்திற்கான காரணம் அது அனைத்திற்கும் சமுத்திரம். இந்த வசனத்தில் அர்ஜுனன் கூறியது போல ஸ்ரீ கிருஷ்ணனிடம் கேள்விகள் கேட்பதே ஞானத்தின் நோக்கமாக இருந்தது. சாயி நானே சாஹிப்பை பல வழிகளில் எப்படி கேட்டார்? அவரிடம் கேள்விகள் கேட்டார் என்பதை விளக்கினார். அந்த வசனத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நானாவுக்கு ஒரு ஆன்மீக ஆசிரியர் இருந்தார். ஆனால் அந்த வசனத்தை ஓதிய பிறகும் கேள்வி கேட்பது மற்றும் சேவை செய்வது என்ற தத்துவத்தை கற்றுக்கொள்வது பயனற்றது என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் பிரபஞ்சத்தின் ஒரு உன்னதமான வடிவம். பல விஷயங்களை கற்றுக்கொண்டார். ஒரு நல்ல குருவால் மட்டுமே பக்தர்கள் காணும் தெய்வீக அனுபவத்தை வழங்க முடியும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார். அது மட்டுமல்லாமல் கடவுள்கள் மட்டுமே வழிபடப்படுகிறார்கள். அந்த பக்தியுள்ள ஆன்மாக்கள் இருக்கும் வரை அந்தந்த உலகங்களில் தங்கியிருப்பார்கள். அந்த தகுதி போய்விட்டால் அவர்கள் இந்த உலகில் மீண்டும் பிறக்கிறார்கள். உண்மையில் திருமூர்த்தி பரபிரம்மன்தான் குருவுக்கு சேவை செய்தல் முக்தி அடையப்படுகிறது. மருத்துவம் கற்காமல் மருந்து கொடுப்பவருக்கு ஆன்மாவின் அறிவு இல்லை. வேதங்கள் கூறுகின்றன. அத்தகைய ஆசிரியரிடம் அடைக்கலம் தேடாதவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்களாகி விடுகிறார்கள். அறியாமை இருள், அதாவது அதை நீக்குபவர். இந்த இருளை ஒளியாக கருதி அகற்ற முடிந்தால் ஏன் ஒளி இருக்கிறது? பிரம்மனால் மட்டுமே மனிதர்கள் பரபிரம்மத்தின் வடிவங்களாக காண முடியும். ஆனால் அது எப்படி சாத்தியமாகும்? அறியாத சாதாரண மக்களா? சப்தஸ்ருங்கி தேவி ஸ்ரீமன் நாராயணன் தனது பக்தர்களை சாயியிடம் அனுப்பினார். அதனால்தான் வேத முனிவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் தொடங்கி சாயி உட்பட அனைத்து பெரியவர்களும் ஒருவர் குருவுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த உலகில் உள்ள அனைத்து துறவிகளிலும் நாம் பிரம்ம ஞானத்தில் யார் இருக்கிறார்கள், யார் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாமே முடிவு செய்தால் அது எப்படி இருக்க முடியும்? சாய் கூறினார், ஒரு சரியான வழி இருக்கிறது. குஷாபாபு என்ற ஆசிரியர் ஒரு துறவியை அணுகுவார். அவருக்கு ஒரு மந்திரத்தை கற்பித்தார். அதன் காரணமாக அவர் அதை கேட்கும் போதெல்லாம் பழங்களும் இனிப்புகளும் மாயாஜாலமாக தோன்றும். அவரது கைகளில் இதை கண்ட மக்கள் அவரை சுற்றி கூடினர். சிலர் அவரை பலவிதங்களில் விமர்சித்து அவர்களை தண்டிக்க மந்திரங்களை பயன்படுத்தினர். அவர் துறவியை தனக்கு கற்பிக்கும்படி வற்புறுத்த முயன்றார். ஆனால் துறவி இனிமேல் சாய்பாபாவிடம் அடைக்கலம் தேடச் சொன்னார். இமயமலைக்கு சென்றார். குபாஷாவே 1909 ஷீரடியை அடைந்தார். ஆனால் பாபா அவரை மசூதிக்குள் நுழைய விடவில்லை. அந்த சக்திகள் அனைத்தையும் கோதாவரி நதியில் விடுவிக்காவிட்டால் அவர்களை வர விடவே மாட்டேன் என்று அவர் வலியுறுத்துகிறார். அந்த மந்திர சக்தியால் அவர் வேறு எங்கிருந்தோ பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பதாக கூறுகிறார். எனவே அவை திருடப்பட்ட சொத்து. அப்பாவி மக்களை அவமதிக்கிறார். அவரை பார்ப்பவர்களுக்கு அத்தகைய சக்திகளால் ஈர்க்கப்படுகிறார்கள். தன்னை தன்னுடன் ஒப்பிடுபவர்களை அவமதிக்கிறார்கள். தான் பெற்ற சக்திகளை விட்டுவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இறுதியாக அவர்கள் கோதாவரியில் விட்டு சென்றபோது பாபா சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் எழுதிய தசபோதத்தை அவருக்கு தினமும் வாசித்து காட்டினார்.
அவர் ஸ்ரீ குரு சரித்திரம் 108 அவருக்கு வாசித்து காட்டினார். பலமுறை அதை ஓதிய பிறகு அவர் பின்வரும் வழியில் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஒரு ஏகாதேசி அன்று குஷாபா விரதம் இருந்தார். அவர் பாபாவை சந்தித்து அவருக்கு ஒரு பிரசங்கம் செய்தார். கடந்த காலத்தில் முனிவர்கள் கந்த வேர்களை சாப்பிட்டதாக அவர் கூறினார். கந்த என்ற வார்த்தையை வெங்காயம் என்று சாயி விளக்கினார். அவருக்கு சில வெங்காயங்களை கொண்டு வந்து சாப்பிடச் சொன்னார். அவருக்கு எங்கு செல்வது என்று தெரியவில்லை. அவர் அவற்றை சாப்பிட்டால் அவரே அவற்றை சாப்பிடுவார். அதாவது அவர்கள் இருவரும் சேர்ந்து சிறிது சாப்பிட்டார்கள். பின்னர் சாயி சில பக்தர்களை அழைத்து, இந்த நல்ல பிராமணரை பாருங்கள், அவர் ஏகாதேசி நாடியில் வெங்காயம் சாப்பிட்டார். அவர்களை கேலி செய்து, பாபா கட்டளையிட்ட போதுதான் அவர் வெங்காயம் சாப்பிட்டார் என்றார். அவர் அதை சாப்பிட்டதாக கூறிய போது பாபா அதற்கு உடன்படவில்லை. பாம்பு அதை சாப்பிட்டதாக காட்டினார். அதில் வேர் காய்கறிகளின் துண்டுகள் மட்டுமே இருந்தன. ஆனால் வெங்காய துண்டுகள் எதுவும் இல்லை. குஷாபாபு இதை நினைத்தார். அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. அவர் சாப்பிட்டதை சாப்பிட்டார். அதை குருவிடம் இருந்து வந்த ஒரு சிறந்த பரிசாக, அதாவது குருவின் பரிசாக கருதி அதை சாப்பிட்டார். பாபா அவரை திட்டவும் அவருடன் வாக்குவாதம் செய்யவும் முயன்றார். ஆனால் அவர் அதை கேட்கவே இல்லை. தனது பக்தர்களின் கவனத்தை கண்டு அவரது கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்தது. அவர் அவரை ஆசீர்வதித்தார். அவர் குருவின் நல்ல பக்தரானார். இந்த லீலையின் மூலம் பாபா குருவின் வரலாற்றை உலகிற்கு சொன்னார். நாராயணன் குஷபோவை தூய்மையாக்கி அவரை ஒரு துறவியாக மாற்றினார். ஹேமா பந்தும் சதேகுவுக்கு அத்தகைய செழிப்பை வழங்கினார். ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி, ரங்கதுத் நானே மகாராஜா அவர்களைப் போன்ற அனைவருக்கும் இந்த புத்தகத்தின் பாராயணம் அவர்களின் அடைக்கலம்.